ஏன் இந்த சப்தங்கள், இந்த வாக்கு என்பது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? வாக்கின் மூலியமாக இந்த பிரகாசத்தை, இந்த உலகத்தை நாம் உணர்கிறோம் என்று எதனால சொல்றாருன்னா, சூரியன் இல்லாம கூட நம்மளால இருந்துட முடியும். இப்ப பகல் நேரத்துல நம்ம இருக்கிறோம், சூரியன் இருக்கு, வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்க்கிறோம். சரி, சூரியன் இல்ல, இரவு நேரம் வந்துருது. அப்ப நமக்கு என்ன இருக்குது? சந்திரன் இருக்கு, நிலா இருக்கு. நிலா வெளிச்சத்துல நம்ம பார்த்துடுறோம், இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிறோம். இப்ப சந்திரனும் இல்ல, அமாவாசை ஒரு நாள் வந்துருது. எல்லா இடமும் மிகவும் ஒரு பெரிய ஒரு இருட்டா இருக்குது. அப்படியே இருட்டா இருந்தாலும் நமக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்குகளையோ மற்ற இதையோ பயன்படுத்தி வெளிச்சத்தை ஏற்படுத்திடுறோம். சரி, அந்த வெளிச்சமும் இல்ல, எந்த ஒரு வெளிச்சத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சங்கள் ஏற்படும். அதன் மூலியமாக நம்ம விவகாரங்களை நம்ம செய்ய முடியும். ஆனால் அந்த நட்சத்திர மண்டங்களும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டு ஏற்பட்டு விட்டதனால், அந்த இருட்டிலே எப்படி நம்மை உணர்வோம், எப்படி நாம் ஒரு செயல்களை செய்வோம் என்றால், நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு ஃபுல்லா நம்ம ஒரு இருட்டுக்குள்ள இருக்கும்போது சப்தத்தின் மூலியமாக எது மறைந்தாலும் நமக்குள்ளே சப்தத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கப்பா இருக்கிற, எதுப்பா இருக்கிற, அங்க இருக்கிறியா, இங்க இருக்கியா, நம்ம பேச முடியும். நம்ம சப்தத்துல மூலியமா நம்ம உணர முடியும். அப்ப இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு இருட்டுக்குள்ளே சென்றாலும் அங்கே சப்தத்தின் மூலியமாக நாம விவகாரங்களை செய்ய முடியும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ அதனாலதான் சொல்றாரு, ஏன்னா இந்த பிரபஞ்சம் கிரியேட் ஆகும் போதே, இந்த உலகம் உற்பத்தி ஆகும் போதே அதனோடையே வெளிப்பட்ட இந்த அறிவானது சப்த ரூபமாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வசிஷ்டர் இங்க சொல்றாரு. அந்த சப்தத்திலிருந்து உருவாகினது தான் ஒவ்வொரு தோற்றங்களாக, ஒவ்வொரு உலகங்களாக, ஒவ்வொரு மனிதர்களாக, வெவ்வேறு ஜீவராசிகளாக, அப்படியே பல பரிமாணங்கள்ல இன்னைக்கு நம்ம பல ஜீவராசிகளாக இருக்கிறோம். சோ அப்பொழுது இந்த வாக்கு என்பது, இப்ப உங்களுக்கு ஒருத்தருக்கு வாழ்நாள்ல ஆப்பிளே பார்த்தது இல்லை அப்படின்னா அவருக்கு அது ஆப்பிள்னு கண்டிப்பா அவருக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்த ஒருவர் அவர்கிட்ட போய் இதுதான் ஆப்பிள்னு சொல்லலாம், இல்லாட்டி இதை காட்டினா கூட அவருக்கு என்னன்னு புரியாது. இது ஆப்பிள் என்று நம்ம சொல்லும் போது அதனுடைய அறிவு அவருக்குள்ள போய் பதியப்படுது. அதற்கு பின் அவர் என்ன பண்ணுவார்? வாழ்க்கையில இதெல்லாம் ஆப்பிள் நம்ம தெரிஞ்சுக்குவார். அதே போல நம்ம ஒரு குழந்தைக்கு சிறு வயதுல நாம் சப்தத்தின் மூலியமாகத்தான் அவங்களோட இன்டராக்ட் பண்றோம், சப்தத்தின் மூலியமாக தான் அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லித்தரோம். சோ இந்த அறிவு என்பது ஸ்புரிக்கின்ற ஒரு மூலமே எதுனா சப்தத்தின் மூலியமாக தான் நடக்கிறது. இந்த உலகத்தை நம்ம மனசுல எண்ணங்கள் ஓடுனாலும் அந்த எண்ணங்கள் சப்த ரீதியாகத்தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வெளியவும் சப்த ரீதியா தான் கம்யூனிகேட் பண்றோம். சோ இந்த சப்தங்கள் மூலியமாகத்தான் இந்த அறிவு என்பது ஸ்புரிக்கின்றது, அறிவு என்பது வெளிப்படையாக வெளிப்படுகின்றது. சோ இந்த சப்தத்தினா என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்ற அந்த ஒரு மூல அறிவை நாம் சப்தத்தின் மூலியமாக உள்ளே எடுத்து நமக்குள்ள நம்ம கான்டம்ப்ளேட் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி வெளிப்பட்டது, இது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் என்பது இங்க வசிஷ்டர் சொல்றார். இப்ப அதோடு மட்டும் இல்ல, இப்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நம்ம ராமபிரானுக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா பல கேள்விகள் கேட்கிறாரு. இந்த மொத்த யோகா வசிஷ்டமே வசிஷ்டருக்கும் ராமபிரானுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் தான் ஃபுல்லா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வருது. அப்ப திருப்பியும் வசிஷ்டர் அவருக்கு தெளிவுபடுத்துறாரு. என்னன்னா, ராமா, இந்த உலகமே ஒரு சிதாகாசம் அப்படின்றார். சிதாகாசம் என்றால் பிரம்மம்னு வைத்துக் கொள்வோம். இப்ப இதை அறியாதவன் இதனை வேறு உலகம் என்று எண்ணுகிறான், அறிவாளி இதனை பிரம்மம் என்று உணர்கிறான். எப்படி பாலைவனத்தில், ஒரு சுடு பாலைவனத்தில் நமக்கு காணல் நீர் தெரிவது நிஜம் என்று தோணுவது போல, ஆனால் பக்கத்தில் செல்லும் பொழுது அது ஒரு தோற்றம் தான், ஆனால் அது நிஜமாக அங்க இல்லை என்பது நம்ம புரிகிறது. அதே நாம் தூக்கத்தில் இருக்கும்போது சொப்பனங்கள் வருகிறது, கனவுகள் வருது. கனவுகள் வரும்போது கனவுகள் நிஜமாக இருப்பது போல் தோணுகிறது. ஆனால் நாம் விழித்து விட்டோம் என்றால் அது கனவு என்று புரிகிறது. சோ தோற்றத்திற்கு நமக்கு நிஜம் போல தெரிந்தாலும் உண்மையில் அது நிஜம் அல்ல. அதுபோல இந்த பிரபஞ்சமும் நாம் வாழுகின்ற இந்த உலகமும் நமக்கு மிகவும் சாலிடாக, ஸ்திரமாக, திடமாக இது நிஜம் போல் நமக்கு பாவனையில் தெரிந்தாலும் இது நிஜமற்ற ஒன்று, ஒரு தோற்றம் தான் அப்படின்னு வசிஷ்டர் இங்க எடுத்துரைக்கிறார். நல்லது.